கம்யூனிஸ்டுகள் ஏன் அந்த அதிகாரத்தை எடுக்கவில்லை? தொழிலாளர் நலத்துறையை எடுத்திருந்தீங்கன்னா நீங்க நினைக்கிறத நீங்களே செஞ்சிருக்க முடியும். எல்லா கொள்கைகளிலேயும் கம்யூனிஸ்டுகளோடு உடன்பட்டு தான் போக வேண்டும் என்கிற கட்டாயம் என்பது அவர்களுக்கு கிடையாது. இப்போது ஆதரவு கொடுத்திருப்பதற்கான காரணங்கள் பலது இருக்கு. விடுதலை சிறுத்தைகளும் முஸ்லீம் லீக்கும் ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அதில் சில கருத்து வேறுபாடுகள் ஏன் அவங்களுக்கு ஆதி திராவிட நலத்துறையே தரணுமா, சிறுபான்மையினர் நலத்துறையே தரணுமான்ற அதில் எனக்கு கருத்து மாறுபாடு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம எதை கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருந்தோமோ அதை நீங்களே செஞ்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறதுன்றது ஒரு நல்ல சிறுபான்மையினருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம கோரிக்கை வைத்துக்கிட்டு இருந்தோமோ அதை நீங்களே செஞ்சுக்கோங்க. இதுவரை நம்ம ஆதி திராவிட நலத்துறைக்காக என்னென்ன வேணும்னு நம்ம கேட்டுட்டு இருந்தோமோ அதை நீங்களே செஞ்சுக்கங்கன்னு கொடுத்ததை தப்பாக பார்க்கல. 2-3 கொடுத்துருந்தா அப்போ நல்ல துறைகள்னு பேசியிருக்கலான்றதான் என்னோட கருத்து. ஆனால் நம்ம கம்யூனிஸ்டுகள் ஏன் அந்த அதிகாரத்தை எடுக்கவில்லை? ஏன் எப்போதுமே கேட்கும் இடத்திலேயே இருக்க வேண்டும்? ஏன் போராடும் இடத்திலேயே இருக்க வேண்டும்? தொழிலாளர் நலத்துறையை எடுத்திருந்தீங்கன்னா நீங்க நினைக்கிறத நீங்களே செஞ்சிருக்க முடியும். ஏன் இன்னும் கேட்கும் நிலையிலேயே இருக்கிறோம்? அதிகாரத்துக்கு வர வேண்டாம்னு ஏன் நினைக்கிறீங்க அப்படின்றது என்னுடைய முதல். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதில் பங்கேற்பது என்பதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் விரோதமானது கிடையாது. நாங்களே 3 மாநில அரசாங்கங்களை நடத்தியவர்கள் தான். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அமைச்சரவை என்பது ஒரு கூட்டு பொறுப்பு. அமைச்சரவை என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு அனைவரும் தங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. அப்போ தொழிலாளி வர்க்கம் விவசாயிகளுக்கு விரோதமான ஏதாவது சில தவிர்க்க முடியாத அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கையினுடைய விளைவாக அப்படி சில நிர்பந்தங்கள் வருகிற போது அதற்கு நாங்களும் எங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் அமைச்சரவை கூட்டு பொறுப்பு என்கிற முறையில் அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க வேண்டி வரும். அதிகமான எண்ணிக்கையில் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து அதிகமான எண்ணிக்கையில் அமைச்சரவையிலும் இருந்தால் அதனுடைய தன்மை என்பது வேறு. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரே ஒரு அமைச்சர் என்கிற போது கருத்துக்களை சொல்லலாமே தவிர அதை வெளியிலே சொல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்காது. இல்லை, அதில் தான் அவர் கேட்குறாரு. இப்போ நீங்கள் அமைச்சரவையிலேயோ ஆட்சியிலையோ இடம்பெற்றிருந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவங்களோட இன்னும் நீங்கள் தொடர்ச்சியாக உள்ள பேச முடியும். இப்போ ஒரு அலையன்ஸில் இருக்கீங்க, வெளியிலேருந்து ஒரு போராட்ட அறிவிப்பை செய்கிறதுக்கு நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா அந்த போராட்டத்துக்கான தேவை இருக்காது. கருத்துக்களை அதான் சொல்கிறேன். எல்லா கொள்கைகளிலேயும் கம்யூனிஸ்டுகளோடு உடன்பட்டு தான் போக வேண்டும் என்கிற கட்டாயம் என்பது அவர்களுக்கு கிடையாது. நாங்களும் அப்படி எதிர்பார்க்க முடியாது. இப்போது ஆதரவு கொடுத்திருப்பதற்கான காரணங்கள் பலது இருக்கு. ஆக அந்த முறையில் எங்களுடைய செல்வாக்கு செலுத்த முடியாத ஒரு அமைச்சரவைக்குள் நாங்கள் பங்கேற்பது என்பது எந்த விதத்திலையும் அது உதவியாக இருக்காது என்கிற முறையிலே தான் வெளியிலிருந்து ஆதரவு என்கிற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் பெரும்பான்மையாக இருந்து ஒரு கூடுதலான எண்ணிக்கையில் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதில் பங்கேற்போம். பங்கேற்கவே கூடாது அப்படின்றதுல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு. அந்த ஆட்சியில் நீங்கள் திமுகவோட கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட சாம்சங் போன்ற விஷயங்களில் போராட்டம் நடத்தினீங்க நீங்கள். ஆனால் இப்போது மறுபடியும் விவசாயிகள் பிரச்சனையில் நீங்கள் மறுபடியும் அந்த கடன் தள்ளுபடியில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குது, அதில் போராட்டம் நடத்தினீங்க. இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும்போது ஆதரவு தெரிவிக்கிற கட்சிகளோட ஒரு கன்சல்டேஷன் நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, எல்லாத்தையும் ஒரு ஆளுங்கட்சி அனைத்தையும் ஆதரிக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் ஒவ்வொரு முறையும் கூப்பிட்டு பேசி அதுக்கப்புறம் தான் அவங்க செயல் பண்ணணும்னா அது நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயம். நாங்கள் எங்களுடைய விமர்சனங்களை, மாறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கிறோம். அதை ஏற்று பலவற்றை அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு முதலமைச்சருடைய அரசியல் செயலாளர் சம்பந்தமான நியமனம் வெளிப்படையாக எங்களுடைய விமர்சனத்தை நாங்கள் முன்வைச்சோம். உடனே மாற்றி அவருடைய நியமனம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். சுமூகமான முறையில் நடக்கும். அதுக்கான எல்லா விதமான ஒத்துழைப்பையும் நாங்கள் நிச்சயமாக வழங்குவோம். தொடர் வீரபாண்டி, நீங்களும் அதுக்கான பதிலாக சொல்லலாம். அரசியல் நிர்ணய சபையிலேயே டாக்டர் அம்பேத்கர் போன்ற மேதைகள் அதிகாரம் ஒரு இடத்தில் குவிவது ஆபத்து, இன்றுள்ள சூழலில் ஒன்றியத்தில் அதிகாரத்தை நாம் குவிக்கிறோம், நாடு பிளவுபட்டு விடக்கூடாது என்பதற்காக. ஆனால் அதிகாரம் பரவலாக்கப்படுவதுதான் மெய்யான ஜனநாயகத்தின் உட்பொருள் அப்படின்னாரு அரசியல் நிர்ணய சபையில். அப்போ எங்கிருந்தாலும் அதிகாரம் குவிவது நல்லதில்லை, அதை பகிர்ந்து கொள்வது வரவேற்கத்தக்கது தான். ஆனாலும் ஒரு புதிய கட்சி எதிர்பாராத வெற்றியை பெற்றிருக்கிறது. அதன் கொள்கைகள், கோட்பாடுகள் குறைந்தபட்சம் என சீர்தூக்க வேண்டும். 2வது, மக்களிடம் பிரகடனப்படுத்தி வாக்குகளை பெற்று நீங்கள் வாக்களித்தால் இத்தகைய கூட்டணி அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறுவோம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் செழுமைப்படுத்தும் ஜனநாயகத்தை. பல்வேறு கட்சிகள் நிலைகள் எடுத்திருக்கிறாங்க. அந்தந்த கட்சியினுடைய உட்கட்சி ஜனநாயகம், அதை நாம் மதிக்கிறோம். ஆனால் இடதுசாரிகளை பொறுத்தவரை குறைந்தபட்சம் ஒரு செயல் திட்டங்கள் இதன் பாதையில் செல்வதாக இருந்தால், அது குறித்த உரையாடல் முன்னரமே நடைபெற்றிருந்தால் அமைச்சரவையில் நாம் இடம்பெறலாம். இதன் பொருள் அவர்களை எளிதில் கடந்து செல்கிறோம் என்பது பொருள் அல்ல. ஆதரவித்துவிட்டு வெளியிலிருந்து கல்லடிப்பது, நிர்பந்திப்பது என்பதல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் நிலவுகிற இந்த சூழல் ஒரு மாறுதல், அதை அங்கீகரிக்கிறோம், ஜனநாயகத்திற்காக ஆதரிக்கிறோம். ஆனால் ஒரு நாடு எதிர்பார்க்கிற ஒரு மாறுதல் வேணும், மாற்றம் வேணும். இடது பக்கம் நாடு மாற வேண்டும் என்கிற குறைந்தபட்ச செயல் திட்டம் வருகிற போது உங்கள் ஆதரவோடு நாங்கள் மிக துணிச்சலாக அமைச்சரவையில் இடம் வருவோம்.